ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொத்து வாங்குறதுக்கு முன்பு கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம இப்போ ஒரு சொத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதை சேர்த்து வச்சு தான், அந்த காசை நம்ம சேர்த்து வச்சு தான் ஒரு சொத்து வாங்குகிறோம். நம்ம ஒரு 5 சென்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, 1 சென்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்ஸில் நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது அப்படின்னா டைட்டில் டீட்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் அப்படின்னா என்னென்னா, இந்த சொத்து வந்து அவங்களுக்கு எப்படி வந்தது, பரம்பரையான சொத்தா இல்லை யார்கிட்டயாச்சும் வாங்கினாங்களா. யார்கிட்டயாச்சும் வாங்கினாங்க அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யார்கிட்டேருந்து இவங்க வாங்கியிருக்காங்க, சேல்ஸ் டீட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. யார்கிட்டேருந்து இவங்க இந்த சொத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பரம்பரையாக வந்திருக்கு அப்படின்னா, பரம்பரைனா இது வந்து கிஃப்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த கிஃப்ட்லேயே 2 வகை இருக்குது. அந்த கிஃப்டே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து என் மகளுக்காக நான் வந்து கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம என் பொண்ணுக்கு இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியாக நம்ம ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் எழுதி நம்ம பொண்ணுக்கு கொடுத்துட்டாலோ அது வந்து செல்லுபடி ஆகாது. இது என் பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். நம்ம பொண்ணோ நம்ம பையனோ யாருக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். அன்ரிஜிஸ்டர் பண்ணாமல் வெறும் டாக்குமெண்ட் மூலியமாக, இந்த டாக்குமெண்ட் மூலியமாக நம்ம தங்கச்சிக்கோ அண்ணனுக்கோ கொடுத்தா அது நாளைக்கு அவங்களுக்கு 2 தங்கச்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால உரிமை கொண்டாட அந்த பத்திரத்தை வச்சு அவங்க உரிமை கொண்டாட முடியும்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு அவங்க உரிமை கொண்ட முடியும். ஸோ எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். முதல்ல சொத்து வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் டீட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாருன்னு, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பரம்பரையாக இவங்களுக்கு இருந்திருக்கா இல்லை வாங்கினதா அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. வாங்கினதா இருந்தால் யார் மூலயமா இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் பரம்பரையாக வந்திருக்கு அப்படின்னா இது ரிஜிஸ்டரா அன்ரிஜிஸ்டரா அப்படின்றதும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு அன்ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய சொந்தக்காரங்க உரிமை கொண்டாட கண்டிப்பாக முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் டீட். இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு அவங்க எதாவது கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். சப்போஸ் இதை பார்க்காம நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லோன் வந்து உங்கள் தலையில் தான் வந்து விடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த லோன் நம்மளுக்கு ஏதாச்சும் இருக்கா, இந்த பேரில் லோன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு லிங்க்டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். லிங்க்டு டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா, இதோட 30 வருஷம் நீங்கள் வந்து இதோட ஹிஸ்ட்ரியை எடுத்தாகணும். உங்களுக்கு சப்போஸ் இதெல்லாம் எடுக்க தெரியல அப்படின்னா ஒரு லீகல் லாயர் மூலியமாக நீங்கள் 30 வருஷம் இதோட ஹிஸ்ட்ரி எடுங்க. கண்டிப்பாக எடுத்து இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியா இல்லை எத்தனை பேர்கிட்ட கைமாறி இருக்குது, இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர்கிட்ட லீகலாக கொடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். இது வந்து இதில் எதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஒரு நிலத்தில் போடும்போது கண்டிப்பாக நம்ம இதை செக் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரெசிப்ட். இப்போ வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, இந்த வீடு வந்து பூட்டியே இருக்குது, அவங்க ஃபாரினில் இருக்காங்களோ இல்லை ஏதோ பிரச்சனையோ வெளியூரில் போய் இருக்கிறாங்க, அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் 6 மாதமோ 1 வருஷமோ அந்த வீடு பூட்டியே இருக்குதுன்னா அதோட தண்ணி பில்லு, லேண்டு பில், இது லேண்டு டேக்ஸ் எதுவுமே கட்டாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து யார் பேரில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கோ அவங்க பேரில் தான் திரும்பி வரி வந்து அதுக்கப்புறம் அது லேட்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நம்ம மேலே தான் அந்த வரி எல்லாம் வந்துடும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஃபுல்லி ஆயிருக்கா. ஒரு பில்டிங் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வாட்டர் டேக்ஸ் இருக்கா, லேண்ட் டேக்ஸ் பில் இருக்கா, கரெக்டாக ப்ராம்ப்டாக இயர் பை இயர் பே பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் செக் பண்ணி கண்டிப்பாக வாங்குங்க. இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PTI அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ப்ராப்பர்ட்டி ஃபார் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக வரி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு அப்புறம் அதை பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி இதுதான் யாரையுமே பார்க்க மாட்டோம். இதில் தான் வந்து மாட்டிப்பாங்க நிறைய பேர். இந்த தில்லுமுள்ளு செய்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானமியில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் நாங்களுமே ஏமாந்துருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஏக்கர் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் என்ன செஞ்சுருவாங்க, சிங்கப்பூர்லேயோ இல்லை ஃபாரின்லேயோ இல்லை எங்கேயோ ஃபாரினோ இல்லை உள்நாட்டிலேயோ அவங்க அப்பாவுக்கோ அவங்க மாமாவுக்கோ பவர் எழுதி கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் எழுதி கொடுத்துருப்பாங்க. இதே போல் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது பவரில் என்ன எழுதி இருந்தது அப்படின்னா, இந்த பில் கட்டுறது விற்கிறத தவிர மற்ற எல்லாத்துக்குமே இந்த பவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அந்த இடத்த அப்ரோச் பண்ணும்போது அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு விற்கிறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் இந்த சொத்து வந்து என் பையன் பேரில் இருக்குது, பவர் மட்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பவரை வாங்கி படிக்கும்போது விற்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க பையன்கிட்டேருந்து இது விற்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்னு வெளிநாட்டில் இருந்தாங்க. அதுக்கு ஒரு பேப்பர் கேட்டிருந்தோம். அந்த அண்ணனும் அதை சென்ட் பண்ணியிருந்தாங்க. காசு யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு கேட்கும்போது அந்த அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்க, எங்கள் மாமா கிட்ட கொடுத்துருங்க, தாய்மாமா இருக்கார் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இதை நம்பி என்ன செஞ்சுருந்தோம், அவங்களுடைய தாய்மாமாங்கிட்ட ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டோம். அவர் இப்போது ரிஜிஸ்டர் ஆக போது ரிஜிஸ்டர் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க, பவர் அவர் பேரில் இருந்ததுன்றதுனால. இப்போ அவர் இறங்கி வராரு. இறங்கி வந்த உடனே எங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. என்னென்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, நாங்கள் காசு தரலன்னு. இப்போது வந்து நாங்கள் காசு தரலன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே கேஸ் ஃபைல் ஆகுது. ஏன்னா நாங்கள் அவர் சொன்னாருன்ற ஒரு காரணத்தால் அவங்க மாமா கிட்ட காசு கொடுத்தோம். அந்த பவர் வந்து நான் பவர் தான் கொடுத்துருக்கேன், இந்த சொத்து என்னுடையது, எனக்கு காசு தரல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த பவர் ஆஃப் அட்டாமி வரும்பொழுது நீங்கள் பவர்கிட்டேருந்து நம்ம வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பவரை நம்ப தேவையில்லை. டாக்குமெண்ட்டில் யார் பேரில் இருக்கோ அவங்க பேர்கிட்ட நீங்கள் காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ எது பண்ணுறதா இருந்தாலும் நம்மக்கிட்ட எல்லாத்துக்குமே ரிசிப்ட் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து ரிசிப்ட் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் க்ரீன் கலரில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ரிசிப்ட் அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடியும் போதே இதான அமௌண்ட் நாங்கள் பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பரை கண்டிப்பாக வாங்கிடுங்க. இந்த பவர் டாக்குமெண்ட்டுன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு ஈசி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈசி கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும். ஏன்னா ஈசியில் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு எத்தனை பேர் லோன் வாங்கியிருக்காங்க, இது எத்தனை பேர் எவ்வளோ காசு வாங்கியிருக்கிறாங்க, அந்த ஓனர் வந்து லோன் வாங்கியிருக்காங்களா, அடமானம் வச்சு காசு வாங்கியிருக்காங்களான்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ ஈசி போடாமல் எதுலேயுமே தலையிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் ரெகுலேஷன் ஸ்கீம். இப்போ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். இது வந்து என்னென்னா, இது மோஸ்ட்லி வந்து இப்போது வந்து 1 ஏக்கர் நிலம் இருக்குது, அதில் 1/2 ஏக்கர் வந்து இது கோயிலுக்கு சார்ந்த இடம், ஆனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் வந்து வருஷம் பாரம்பரியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா, அது உங்களுக்கு தான் சேரும், அந்த 1/2 ஏக்கருக்கும் சேர்த்து நீங்கள் காசு கொடுங்க அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த 1/2 ஏக்கருன்றது அந்த கவர்மெண்ட்டு சொத்து தான், அதே தவிர உங்களுடைய சொத்து கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டுக்கு அங்கே எங்கேயாச்சும் தேவைன்னா கண்டிப்பாக அந்த இதை எடுத்துருவாங்க. நீங்கள் வேலி போட்டு வச்சுருந்தாலும் சரி, பில்டிங் போட்டு வச்சுருந்தாலும் சரி இடிச்சிருவாங்க. அதே போல் கரெக்டாக வந்து பக்கத்து வீட்டு இடம் அது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இழுத்து கட்டினாலும் அவங்க இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ கண்டிப்பாக பில்டிங் ரெகுலேஷன் ஸ்கீமை செக் பண்ணிவிட்டு இப்போ 20க்கு 30, 20க்கு 20 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய இடத்துல மட்டும் வீடு கட்டுங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அண்டர் இந்த ஸ்கீமில் வந்து அந்த இடத்த டிமாலிஷ் பண்ணுறது, இடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக செக் பண்ணி ஆகும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. எக்ஸ்ட்ரா இடம், பக்கத்து வீட்டு இடம், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லை லோனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இழுத்து பிடிச்சி கட்டிட்டு இவ்வளோ இடத்துல நான் வீடு கட்டியிருக்கேன், இதுக்கு லோன் தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செக் பண்ணுவாங்க, லோன் ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணுவாங்க பில்டிங் ரெகுலேஷன் ஸ்கீம். அப்போது உங்களுடைய இடமே 20க்கு 20 தான் நீங்கள் இழுத்து கட்டிடுறீங்க. ஸோ அண்டர் திஸ் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு லோன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பில்டிங் ரெகுலேஷன் ஸ்கீமையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
RERA ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். இது ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து நம்ம இடம் வந்து புறம்போக்கு இடத்த வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, அதில் புறம்போக்கு இடம் இல்லை சாரி, இப்போ ஃப்ளாட்டை வந்து நம்மளுக்கு வந்து பிளாட் போட்டு விற்பாங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கர் வந்து பிளாட் போட்டு விற்பாங்க. அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குவோம். அதில் தான் நிறைய ஃப்ராட் வேலை நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸை பற்றி தெரியாது. ஸோ இதை பற்றி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்கலாம். ஆனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்கிட்ட கேட்டாலுமே இதுக்கான தீர்வு வந்து கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இதே போல் ஃப்ளாட் போட்டு வாங்குறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்த நல்லா விசாரிச்சுட்டு கண்டிப்பாக வாங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூச்சேஷன் சர்டிஃபிகேட். இது வந்து என்னென்னா வம்சாவழி அப்படின்னு சொல்லுவாங்க. வம்சாவழியில் இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க, 2 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. அதில் பெரிய அண்ணா மட்டும் இந்த இடத்த விற்கிறதுக்கு முன் வராங்க அப்படின்னா அந்த அண்ணனுக்கு மட்டும் ஓகே சொல்லி கையெழுத்து வாங்கினோன்னா கண்டிப்பாக அந்த சொத்து வந்து செல்லுபடி ஆகாது. அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு சைன் போட்டால் மட்டும்தான் அந்த சொத்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க மீதி இருக்கிறவங்க வந்து நம்ம மேலே கேஸு போட்டாலும் கண்டிப்பாக கேஸு வந்து ஜெயிக்கும். இப்போ ப்ராஹிபிட்டட் லேண்ட்னா என்ன, கோயில் சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கோயில் சொத்துலாம் நம்ம என்னைக்காக இருந்தாலும் அது கோயிலுக்கு சொந்தது, கவர்மெண்ட்டுக்கு சொந்ததை தவிர நம்மளுக்கு சொந்தது இல்லை. ஃபாரஸ்ட்டு கவர்மெண்ட் ரிலேட்டட் எந்த சொத்தாக இருந்தாலும் இப்போ சொல்லுவாங்க 5 ஏக்கர் நல்லா இருக்குது, 5 ஏக்கர் புறம்போக்கு இருக்குது, இந்த புறம்போக்கையும் சேர்த்து 10 ஏக்கராக வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கெலாம் முனையிடாதீங்க. கண்டிப்பாக அது என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு சேராது. கவர்மெண்ட் அந்த இடத்த அண்டர்டேக் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அண்டர்டேக் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அன்டிவைடட் ஷேர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஃப்ளாட்டில் வந்து இந்த இவ்வளோ இடத்துக்கு இவ்வளோ இடம், இந்த ஒரு 20 வருஷம் கழிச்சோ 30 வருஷம் கழிச்சோ அந்த ஃப்ளாட் வந்து இடிக்கப்படும் சொல்லிட்டு நம்ம அக்ரிமெண்ட்டில் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ளாட் இடிக்கப்பட்டதனால் உங்களுக்கு இந்த இடம் வந்து சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட், பார்க்கிங் ஏரியா. நம்ம ஃப்ளாட்லேயே வந்து நம்மளுக்கு பார்க்கிங் ஏரியா எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அந்த பார்க்கிங் ஏரியாவில் கண்டிப்பாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக யார்கிட்டேருந்து நீங்கள் அது வாங்குறீங்களோ அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஃபைனல். நம்ம நெக்ஸ்ட்டு யாருக்கு அதை விற்க போகிறோமோ நம்மள்கிட்ட NOC இருந்தது அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அந்த இடத்த சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கண்டிப்பாக கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற போல் ஒன்றா சேர்த்து நம்ம 1 சென்ட் வாங்குகிறோமோ 3 சென்ட் வாங்குகிறோமோ, ஆனால் கரெக்டாக ஒரு லாயரை வச்சு நம்ம லீகலாக நம்ம எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்குங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு காசு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரிசிப்ட் கையில் வச்சுருக்கணுங்க. யாருக்கு காசு கொடுத்தோன்ற ரிசிப்ட் கையில் வச்சுருக்கணும். அந்த ஓனர் அந்த பேப்பரில் இவர் தான் ஓனர், பத்திரத்தில் இவர் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். கண்டிப்பாக அந்த டைட்டிலுக்காரவங்கிட்ட தான் நீங்கள் காசு கொடுக்கணும். அப்படியே அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்துருந்தாலும் அந்த காசுக்கான ரிசிப்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். பத்திரத்தில் இவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணி இந்த இடத்த வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் கண்டிப்பாக அந்த பத்திரத்தில் காமிச்சிருக்கணும். சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.